முதலாவது இந்த வாய்ப்பை கொடுத்த சபை மக்களுக்கும் ஐயாவுக்கும் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே கூட உங்கள் மத்தியில் இருப்பது ஒரு மகிழ்ச்சியான நேரம். அது இல்லாமல் இந்த நாளில் எல்லாரும் சொன்னது போல் இது பரிசுத்த ஒரு வெள்ளி, குட் ஃப்ரைடே. ஸோ ஆல் ஃப்ரைடேஸ் ஆர் குட் ஃபார் அஸ். ஸோ இது ஒரு விசேஷமான நாள். இது கடந்த ஒரு இயேசு கிறிஸ்து சிலுவையில் அழைக்கப்பட்ட இந்த நாளை உலகம் முழுவதும் தியானித்து கொண்டிருக்கிறாங்க. முக்கியமாக பார்க்க போனால் கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்லாமல் மற்ற மதத்தினரும் இதை ஃபாலோ பண்ணுறாங்க. பிகாஸ் தே see God, Jesus as one among the God, but we have only Jesus as a God. அது ஒரு விஷயம். அண்ட் ஒன்ஸ் மோர் நம்மளோட சபை அண்ணன்மார்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் சோர்வடைந்து இந்த வெயில் நேரத்தில் சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் நான் பேச வரும்போது எல்லாருக்கும் கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்து உற்சாகப்படுத்திட்டாங்க. அதனால் கன்ஃபார்மாக யாரும் தூங்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம கொடுக்கப்பட்ட இந்த 4ஆம் வார்த்தைக்கு போவதுக்கு முன்னாக ஒரு சின்ன கேள்வி, எப்போதும் போல் ஒரு கேள்வியோட, சிலுவையின் அடையாளம் அது இட் இஸ் குட் ஆர் பேட்? அது ஒரு அவமானத்தின் சின்னமா இல்லை பெருமைக்குரிய ஒரு சின்னமா? எப்படி பார்க்குறீங்க? வெரி குட், வெரி குட், வெரி குட். எப்பயும் போல் அக்கா தான் ஃபஸ்ட் ஆன்சர். வேறு யாராவது சொல்கிறீங்களா? சரி. ஸோ சிலுவையின் அடையாளம் ஒரு அவமானத்தின் சின்னமாக இருந்தது. அது எப்போனா இயேசு கிறிஸ்து அறியப்படுறதுக்கு முன்னாக. அதனால தான் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து நான் யாருன்னு கேட்கும்போது பேதுரு அவர் வெளிப்படுத்தும் போது இது உனக்கு பிதாவாக தேவனே வெளிப்படுத்திருக்காருன்னு சொல்லிட்டு பாராட்டுவார். ஆனால் தன்னோட பாடுகளை சொல்லும் போது பேதுரு அதை தனியாக கூட்டிகிட்டு போய் அவரை கர்ஸ் பண்ணுவார். நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? ஏன்னா சிலுவையின் மரணம் அப்படின்றது ஒரு அவமானத்தின் சின்னம். ரோமர் ஆட்சி செய்த அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, யாரெல்லாம் ரொம்ப குற்றவாளியாக இருக்காங்களோ அவங்கள சிலுவையில் குரூசிஃபை பண்ணுவாங்க. அது எதுக்காகனா, இந்த தண்டனையை பார்த்து மற்றவங்க பயப்படணும், மற்றவங்க இந்த மாதிரி ஒரு தப்பான வழிக்கு போகக்கூடாது, திருடக்கூடாது அப்படின்றத ஒரு ஒரு பனிஷ்மெண்ட் அவ்வளோ கொடூரமான ஒரு பனிஷ்மெண்ட். ஸோ அந்த ஒரு அவமான சின்னம் உங்களுக்கு வேணாம் அப்படின்னு தான் பேதுரு சொல்லுவார். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவார்? இது அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லிட்டு திட்டுவார். அது வேற ஒரு சப்ஜெக்டு, அது அப்புறம் பார்ப்போம். பட் த க்ரூசிஃபிகேஷன் வாஸ் அ சிம்பிள் ஆஃப் கர்ஸ் ஆர் சிம்பிள் ஆஃப் ஷேம். அதனால தான் அந்த அந்த காலத்தில் இந்த சிலுவையை ஒரு பெரிய விஷயமாகவே பார்க்காத ஒரு நேரம் அது. ஆனால் பார்த்தீங்கன்னா இதே ரோமர்கள் 4ஆம் நூற்றாண்டில் வென் கான்ஸ்டன்டைன் ஒரு ரோம போர் செய்வர் ஒரு ராஜாவாக ஆகும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிறாரு. அதனால் இந்த சிலுவையை சிலுவை மரணத்தை அத்தோட ஸ்டாப் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு ஃபேமஸ் சேர்க்கிறார். சரி, இது அப்பார்ட் ஃப்ரம் த சப்ஜெக்ட். ஸோ இப்போ நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட இந்த 4ஆம் வார்த்தைக்குள்ளாய் வருவோம். யாராவது மத்தேயு 27ஆம் அதிகாரம் 45, 46 வசனம் வாசிங்க. திரும்பி பொறுமையாக வாசிங்க. சரி. ஸோ இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா இப்போது ஃபஸ்ட்டு சாமப்பா பேசினார். ஸோ இப்போது நம்ம வருஷம் இந்த 7 வார்த்தையை தியானிக்கிறோம். நம்மளுக்குள்ளாக என்ன மாற்றம் வந்திருக்கு, இல்லை என்ன சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்காவது யோசித்து பார்த்துருக்குமா? ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையும் இப்போ இந்த கடைசியாக நம்ம கிளாரக்கா கூட பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, கடைசி ஸ்டேஜில் இருக்கும்போது யாராவது ஏதாவது பேசுகிறாங்க இல்லை என்ன பண்ணுறாங்கன்றதை ரொம்ப எல்லாருமே கவனிப்பாங்க. முக்கியமாக லேடிஸ் அதிகமாக கவனிப்பாங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா, நான் சென்னையில் போகிற சர்ச்சோட பெரிய பாஸ்டர் சீனியர் பாஸ்டர் ஒரு 86 இயர்ஸ் அவர் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கர்த்தருக்குள்ள நிதிரை அடைந்தார். அவர் அதிகபட்சம் இல்லை, ஒரு சண்டே சர்வீஸ் முடிச்சுட்டு கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனார். கீழே விழுந்திருக்காரு, ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கு. அதோட அந்த 1 வீக் தான் இருந்தார். அந்த 1 வீக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அவங்க யாரெல்லாம் முடியுமோ அவங்களெல்லாம் ஃபோன் பண்ணி வர வச்சு எல்லாருக்கும் ப்ரேயர் பண்ணிவிட்டு எல்லாரையும் ஆசீர்வதிச்சுட்டு அவர் கடந்து போனார். ஸோ மோசே எப்படி ஜேக்கப் எப்படி அவங்களோட பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதத்தை சொல்லிட்டு போகிறாரோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த லாஸ்ட் வேர்ட்ஸ் ஆர் வெரி அட்டென்டிவ். லைக் அதை ரொம்ப கூர்ந்து கவனிப்பாங்க.
அப்போ இந்த 7 வார்த்தைகள் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி பேசப்பட்ட 7 வார்த்தை இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்குன்னா இட் ஹேஸ் அ பர்பஸ் இன் இட். ஸோ அது வந்து பழைய வார்த்தை, அந்த சூழ்நிலையில் பேசப்பட்ட வார்த்தை இல்லை, இது இன்றைக்கும் பேசப்படுகிற வார்த்தை, இது பேசுகிற வார்த்தை, உயிருள்ள வார்த்தை. அதுதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இப்போ இங்கே அந்த வசனத்தில் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா 6ஆம் மணி நேரத்துலேருந்து 9ஆம் மணி நேரம் வரைக்கும் இருள் உண்டாயிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு 6th to 9th hour, அந்த 6ஆம் மணி நேரம் வந்து ஏறதால வந்து 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் அது வந்து இட் வாஸ் டார்க். ஸோ எப்பயாவது நம்ம பார்த்துருக்கோமா அந்த மாதிரி ஒரு டே டைமில் 12லேருந்து 3 மணி வரைக்கும் இருள் சூழ்ந்துருக்கிற நேரம் பார்த்துருக்கோமா? நம்ம பார்த்துருக்க மாட்டோம். யாராவது பார்த்துருக்கீங்களா? இல்லை இல்லையா, பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் அந்த நேரத்தில் அந்த ஒரு சூழ்நிலை உண்டாயிடுது. என்ன சொல்கிறாங்கன்னா, தேவன் வந்து இயேசு கிறிஸ்து மேலே சுமக்கப்பட்ட உலகத்தின் பாவத்தை பார்க்க முடியாதபடிக்கு தன்னை முகத்தை மறைச்சு கொள்கிறாரு. அந்த முகத்தை மறைக்கிறதுக்கான ஒரு ஐடென்டிஃபிகேஷன் தான் அது வந்து இருள் சூழ்ந்ததாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போது தேவன் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பேசப்பட்ட வார்த்தைகளில் தேவன் வந்து இயேசு கிறிஸ்து வந்து இதுக்கு முன்னாடி பேசப்பட்ட வார்த்தைகள் ஆகட்டும், இல்லை இதுக்கு முன்னே எப்போவுமே வந்து வேதத்தில் இயேசு கிறிஸ்து வந்து அட்ரஸ் பண்ணும்போது தன்னோட பிதான்னு தான் சொல்லுவார். எங்கேயுமே வந்து தேவனே வந்து சொல்ல மாட்டேன். நான் என் பிதாவின் சித்தத்தை செய்ய வந்தேன், என் பிதா வந்து என்னிடத்துல என்ன சொல்கிறாரோ அதை தான் நான் செய்வேன், என் பிதாவே அல்லாமல் என்னிடத்துல உங்களை யாராலையும் வந்து கூட்டிகிட்டு கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. என் பிதா இடத்துல நான் இணைந்திருக்கிறது போல நீங்களும் அப்பா என்னோடும் இணைந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறாரு. எங்கேயுமே பார்த்தீங்கன்னா அவர் வந்து தேவன் சொல்லாமல் எல்லா இடத்துலையும் அவர் உரிமையாக ஒரு மகன் என்ற ஒரு ஸ்தானத்திலிருந்து உரிமையாக வந்து அவர் பிதாவென்று அட்ரஸ் பண்ணுறார். ஆனால் இந்த இடத்துல வரும்போது ஏன் பிதாவென்ற வார்த்தையை விட்டுட்டு தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீன் என்று சொல்கிறார்? எனக்கு அதை யோசிச்சிருக்குமா? அந்த வார்த்தைக்கு அந்த ஜஸ்ட் அ வேர்ட், பட் இட் ஹேஸ் லாட் ஆஃப் மீனிங். பார்க்க போனால் நம்ம வந்து பிதாவானவர் நேரடியாக பேசின சில சூழ்நிலைகள் இருக்குது. இயேசு கிறிஸ்து வந்து ஞானஸ்தானம் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பரலோகத்திலேருந்து புறாவை போல் அபிஷேகம் இறங்கும் போது பிதாவின் சத்தம் உண்டாயிருக்கும். அது யாராவது எடுங்க பார்ப்போம். மத்தேயு 3:17. பிதாவின் சத்தம் உண்டாயிருக்கு. இதுக்கு அடுத்தது வேற எங்கேயாவது சத்தம் கேட்டிருக்கா? பிதாவின் சத்தம் வேற எங்கேயாவது கேட்டிருக்கா? யாரோ ஆன்சர் சொல்றீங்க, சத்தமாக சொல்லுங்க. மறுரூப மலையில். வெரி குட். அங்கே எலியாவும் மோசையும் வந்து இயேசு கிறிஸ்து இடத்துல பேசிட்டு இருக்கும்போது இதே சத்தம் உண்டாகுது. அது வாசிங்க பார்ப்போம். இது வந்து எங்கே இருக்குன்னா லூக்கா மத்தேயு 17:5. ஸோ மேகத்திலேருந்து ஒரு சத்தம் உண்டாயிடுச்சு. அதுதான் பிதா வந்து நேரடியாக அக்னாலேஜ் பண்ணுறாரு. இவர் என் நேசகுமாரன் அக்னாலேஜ் பண்ணுறாரு. அப்போது இயேசு கிறிஸ்து அக்னாலேஜ் பண்ணப்பட்ட பிறகும் அந்த பிதாவின் ஸ்தானத்தை விட்டு அவர் வந்து என்ன விலகி போகிறார்? எப்போது அந்த பாவம் வந்து சுமக்கப்படும் போது. இந்த சூழ்நிலை எப்போ உருவாகுதுன்னா இது வந்து அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு 4வது வார்த்தை பேசும்போது தான் வந்து இந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு செப்பரேஷன் உருவாகுதுன்னா இல்லை, இது முன்னாடியே ஆரம்பிக்குது. எங்கே ஆரம்பிக்குதுன்னா கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து போய் ஜெபிப்பார். லூக்கா 22:43 வாசிங்க. அப்போது இது வரைக்கும் நம்ம யாரை பார்த்தோம்? பிதா நேரடியாக வந்து சாட்சி சொல்கிறாரு. ஆனால் இங்கே ஒரு தேவ தூதன் தான் வந்து அவரை வந்து பலப்படுத்துகிறாரு. பிதாவானவர் வரல. ஸோ தட் சேஸ் அங்கேருந்தே அவருக்கான அந்த ஒரு சோதனை ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா அங்கேருந்தே வந்து ஏன்னா அவர் வந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் முழு ஆக்னியோட அந்த ஒரு வேதனையோடு ஜெபிக்கிறாரு. ஜெபிக்கும் போது நம்மளுக்கு நல்லா தெரியும் அவருடைய வேர்வை துளிகள் வந்து இரத்த துளிகளாக விழுந்தது. அப்போது அவ்வளோ பாவத்தையும் சுமந்த ஒரு குமாரனா ஒரு மனுஷனா அவர் வந்து அங்கே இருக்கும்போது தேவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவரை விட்டு விலகி கொண்டு போகிற சூழ்நிலை. நம்ம வேதத்தில் என்ன பார்க்குறோன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் was 100% God as well as 100% man, human. அப்போது இயேசு கிறிஸ்து வந்து 100% ஒரு
தேவகுமாரனாகவும் 100% ஒரு மனுஷனாகவும் மாறுறார். அதனால தான் வந்து அவர் என்ன வேணால் தாகமாக இருக்கிறேன், அடுத்த வார்த்தை தாகமாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ வேதனை அடையும் போது அவர் ரத்த துளிகளாக வந்து விழுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாசரு மரித்து போனார் அப்படின்னு சொல்லும் போது அவர் வந்து அந்த கல்லறை முன்னாடி நின்றுட்டு கண்ணீர் விடுவார். அந்த நிகழ்ச்சி எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து அழுவார். ஸோ இது எல்லாமே வந்து என்ன காமிக்குதுன்னா அவர் வந்து 100% ஒரு மனுஷத்தன்மை, ஒரு ஒரு ஹியூமனாக வந்து இருந்ததை காமிக்குது. அதுதான் வந்து இங்கே இந்த வேதனையான ஒரு சூழ்நிலையில் அவர் வந்து அந்த ஆக்னியில் அந்த ஒரு வேதனையில் என்ன சொல்கிறாருன்னா, தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இது திருப்பி நம்ம எங்கே இருக்குது அப்படி பார்த்தோம்னா, நார்மலாக நம்ம பார்க்கும்போது பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்து யூஸ் பண்ணுற எல்லா வார்த்தைகளும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பழைய ஏற்பாடில் எங்கேயாவது ஒரு புஸ்தகத்துலேருந்து கண்டிப்பாக அவர் வந்து எடுத்திருப்பார். ஏன்னா அவ்வளோ அவர் வேதத்தின் மீது பிரியமுள்ள தேவன். அதாவது அந்த சாமப்பை வந்து இன்சிஸ்ட் பண்ணிட்டு போனார் இல்லைங்களா, வேதத்தை அதிகமாக வாசிக்கும் போது தான் தேவனுக்கிட்ட நம்ம நெருங்க முடியும். ஸோ இந்த வார்த்தை எங்கே இருக்குன்னா சங்கீதம் 22:1 வாசிங்க பார்ப்போம். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர்? அப்போது இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்க இந்த வார்த்தையை தான் வந்து அவர் யூஸ் பண்ணுறாரு. இது என்ன சங்கீதம்னு பார்க்க போனால் இதை வந்து வேத பாரகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு அடிமையின் சங்கீதம். ஒரு அடிமை வந்து தன் முதலாளி இடத்துல பார்த்து கதற ஒரு சங்கீதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த சங்கீதத்தை அவர் நினைவுக்கு வந்து அந்த வார்த்தைகளை திருப்பி ரிப்பீட் பண்ணி பிதாவின் இடத்துல வந்து அவர் வந்து தேவனிடத்துல கேட்குறாரு, ஏன் என்னை கை விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி. ஏன் இப்போது இந்த வார்த்தை கேட்கும்போது ஒரு விஷயம் என்ன தோணுதுன்னா, இப்போ இயேசு கிறிஸ்துக்கு தெரியாதா இந்த விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு? உலகத்தின் பாவம் மொத்தத்தையும் நான் சுமக்க போகிறேன்னு தெரியாதா? தெரியுமா? தெரியும். ஏன்னா அவர் வந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா யோவான் 1:1 என்ன சொல்லப்பட்டிருக்கு? எடுத்து வாசிங்க. 1:1-2 வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அப்போ அந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்துவ ரூபம் எடுத்து வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எல்லாம் தெரியும். அப்போ ஆதியிலே அந்த வார்த்தை வந்து தேவனோடவே இருந்தபோது அப்போது தேவன் என்ன திட்டமிடுறாரோ அது எல்லாமே இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவோட ஒரு கன்சல்ட்டில் தான் அது வந்து பண்ணியிருக்கு. அப்போது அவர் அறிஞ்சிருக்கிறாரு, என் மேலே இந்த உலகத்தின் மொத்த சாபமும் வரும், மனுஷங்களோட பாவம் எல்லாம் என் மேலே தான் சுமக்கப்படும், நான் இந்த விதமான ஒரு மரணத்துக்குள்ளாய் போகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிந்திருந்தாலும் அந்த இடத்துல அவரோட தன்னோட மனித ரூபத்தை வந்து 100% ஹியூமன் ஆஸ் ஐ செட், அவர் 100% மனுஷனாக இருந்ததுக்கான அடையாளம் அங்கே அவர் வேதனைப்பட்டு கதறார். ஸோ இது என்ன ஒரு வேதனைன்னு பார்க்க போனால், உலகத்தின் பாவத்தை அவர் மீது சுமக்கிறதுனால வர வேதனை இல்லை, பிதா வந்து அவர் இடத்துலேருந்து பிரிஞ்சு போகிற ஒரு வேதனை. திஸ் இஸ் த பெயின் ஆஃப் செப்பரேஷன் சொல்லுவாங்க. ஏன்னா அவர் வந்து ஆதியில் வார்த்தை வந்து அது தேவனோடு இருந்தது. அது அப்போதுலேருந்தே அவர் தேவன் பிதாவோடு ட்ராவல் பண்ணிட்டு வர்றாரு. இந்த இடத்துல அந்த சூழ்நிலையில் பிதா அவருடன் இல்லை. ஸோ அவருக்கு என்ன பண்ணணுன்ற அந்த ஒரு செப்பரேஷன், அந்த ஒரு பெயின்னால தான் அந்த வார்த்தையை சொல்கிறத நம்ம கேட்குறோம். அப்போது அந்த பாவம் என்பது பிதா வந்து தன் முகத்தை மறைச்சு கொள்கிறாரு, தன் குமாரனை கைவிடுறாரு அப்படின்ன போது அந்த பாவத்தோட கொடூரம் அவ்வளோ பயங்கரமானது. என்றைக்காவது நம்ம அதை யோசித்து பார்த்துருக்கோமா? கிளாராக்கா சொல்லும் போது கடைசியாக அந்த கலேசியன் சாப்டரை சொல்லும்போது நம்மளிடத்துல நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம அதை ஒவ்வொன்றா பார்த்துட்டு டிக் மார்க் போடணும். என்ன கரெக்டாக ஒவ்வொன்று பார்த்துட்டு இதில் ஃபுல் மார்க்கா இல்லையா அப்படின்றது போடணும். ஸோ எல்லா இடத்துலையும் பாவம் இருக்குது. ஆனால் அந்த பாவத்தோட கொடூரம் நம்ம இந்த வசனத்தை வந்து தியானிக்கும் போது நம்மளுக்கு வெளிப்படும். ஏன்னா உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்காருன்னா அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் அதில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். இங்கே நின்று நான் பேசுகிறேன் அப்படின்றதுனாலையோ நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிறதுனாலையோ நம்ம வந்து பரிசுத்தவான்கள் கிடையாது. நம்மளோட பாவமும் அவர் சேர்த்து சுமந்ததுனால என்ன வந்தது? 1 பேதுரு 2:24 வாசிங்க. 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் படிக்கு அவர் தாமே நமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமாயிருக்கிறது. இப்போ நம்ம இங்கே நிற்கிறோன்னா அப்போ யோசிச்சு பாருங்க, எல்லா பாவத்தையும் சுமந்த தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே வந்து பிதாவானவர் விட்டு விலகி போகிறாரு. டெய்லி பாவத்திலே வாழ்ந்துருக்கிற நம்மளை கிருபை சூழ்ந்திருக்கிறதுனால இங்கே நின்றுட்டு இருக்கோம். அதுதான் நம்மளோட பாவத்தை அவர் தாமே சுமந்தார். நம்ம போய் கேட்கல,
ஏசப்பா என் பேர் திவாகரன், நான் வந்து 2025 நான் இங்கே நின்று பேச போகிறேன், அதனால் இப்போவே என் பாவத்தெல்லாம் எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்றாலும் போய் கேட்டது கிடையாது. நம்ம யாருமே வந்து நம்மளோட பாவத்துக்கு நம்ம போய் இயேசு கிறிஸ்துவ வந்து கேட்டது கிடையாது. ஆனால் நம்ம கேட்கறதுக்கு முன்னாலேயே அவர் வந்து எல்லாரோட பாவத்தையும் சுமந்து நம்மளுக்கு இலவசமாக கொடுத்த ரட்சிப்பு நிமித்தமாக நம்ம இங்கே நின்றுட்டு இருக்கோம். நம்மளோட தினந்தோறும் நம்ம பாவம் செய்கிறோம். யாருமே வந்து பாவம் இல்லைன்னு மறுக்க முடியாது. நம்மளை அறியாமலையோ சூழ்நிலை நிமித்தமோ ஏதாவது ஒரு பாவம் செய்ய வாய்ப்புண்டு, செஞ்சிடறோம். ஆனால் அந்த பாவத்துக்கு தண்டனை நம்மளை வராமல் இருக்கிறதுக்கு தேவனோட கிருபை நம்மளை தாங்குது. அப்போ அந்த கிருபை கடைசி வரைக்கும் இப்படியே நடத்திட்டு இருக்கோம் இல்லை. இந்த நம்ம 2வது வார்த்தையில் பார்த்தோம் இல்லையா, கல்வனுக்கு அந்த வாய்ப்பு வந்து கடைசி நிமிஷத்தில் கிடச்சிது. அவனுக்கு அந்த வெளிப்பாடு கிடச்சிது. ஐயோ இவர் வந்து அநியாயமாக அடிக்கப்படுறாங்க. அவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டாரா என்ன தெரியல. அவர் பார்க்குற பார்வையில் எவ்வளோ அடி வாங்கினாலும் இவர் என்ன இந்த கசாப்பு கடைக்கு போகிற ஆடு மாதிரி தன் தலையை சாய்ச்சிட்டே போகிறாரு, நிச்சயமாக இவர் நல்லவராக இருப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு உணர்வில் அவன் நீங்கள் நல்லவர்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுத்துட்டு ரட்சிப்பை வாங்கிட்டான். ஆனால் நம்மளுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமா? கிடைக்காது. ஸோ நம்மளுக்கு அந்த உணர்வில் இருக்கும்போது, அந்த உணர்த்தல் வரும்போது நம்ம பாவத்தை நம்ம அறிக்கையிட்டு விட்டு மனம் திரும்பணும். அதுதான் வந்து தேவன் வந்து நம்ம இங்கே காமிக்கிற ஒரு விஷயம். உங்களோட பாவத்தை சுமந்தது நிமித்தம் என்னோட தகுதியை, என்னோட குமாரன் என்ன ஸ்தானத்தையும் இழந்து நான் வந்து மறித்தேன். ஸோ யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தட். அதுதான் வந்து நம்மளுக்கு அவர் சொல்கிறாரு. இதுக்கான முக்கியத்துவத்தை என்ன. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா தாவீதை பற்றி நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். தாவீதுன்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார். கரெக்டு. வேற கோலியாத். வேற அப்போ தாவீது வந்து ஹீரோ ஆகிட்டீங்க. தாவீது செஞ்ச ஒரு மிகப்பெரிய பாவம் என்னன்னா, 1 இல்லை 2, அவர் நாத்தான்வேல் சொல்கிறது மாதிரி தன்னோட ஆடுகளை விட்டு பக்கத்து வீட்டுக்காரனோட ஆட்டை எடுத்துன்னு வந்து கொன்று சமைச்சு கொடுக்குறான். அதை மறைக்கிறதுக்கு அந்த ஆட்டுக்கு சொந்தக்காரனையும் கொண்டு வர்றான். அப்போது ஒரு மிஸ்பிஹேவ் பண்ணுறான், அது இல்லாமல் ஒரு கொலையும் பண்ணிடுறான். அதை மறைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியும் அதெல்லாம் பண்ணிவிட்டு தேவன் அதுக்கான நியாய தீர்ப்பை கொடுக்குறாரு. அதனால் உண்டான ஒரு குழந்தை வந்து இறந்து போகுது. அதுக்கு துக்கம் வந்து சரி, அதுக்கப்புறம் மனம் திருப்பி போகிறான். ஆனால் இந்த பாவத்து நிமித்தம் தான் இதெல்லாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு உணர்வு இல்லாமையே கடந்து போயிட்டுருக்கான். ஆனால் நாத்தான்வேல் வந்து அவனுக்கு அந்த கதையை சொல்லும்போது, அது யாருன்னு கேட்கும்போது அது நீ தானே சொல்லும்போது யோசிச்சு பாருங்க, நம்மளாம் அந்த ராஜாவாக இருந்திருந்தா நாத்தான்வேல் என்ன ஆயிருப்பான்? எத்தனையோ பீஸா போயிருப்பான். என்னையே நீ குற்றம் படுத்துறியடா அப்படின்னு. ஆனால் அந்த நேரத்தில் தேவன் கிரியை செஞ்சு அவனோட இருதயத்தில் ஒரு உணர்வை கொடுத்தார். தன் பாவத்தை உணர்ந்துட்டு உடனே அவன் வந்து தேவனிடத்தில் ஒப்புறாங்க. ஸோ இங்கே என்ன சொல்ல வரேன்னா, தாவீது செஞ்ச பாவம் வந்து பார்க்க போனால் சவுல் செஞ்ச பாவத்தோட கம்மி தான். ஆனால் தாவீதுக்கு அந்த வாய்ப்பு ஏன் கொடுக்குறாருன்னா, சவுலுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்குது. சாமுவேல் வந்து சொல்கிறார், நீ என்ன பண்ண அப்படின்னும் போது அவன் நியாயப்படுத்துகிறான். நான் வந்து இதை வந்து பலியிட வந்து சேர்த்து வச்சேன், அந்த ராஜாவை வந்து நான் வந்து தண்டனை கொடுக்க விட்டு வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நியாயப்படுத்துகிறான். ஆனால் தாவீதோ அதை உணர்ந்து உடனே மன்னிப்பு கேட்டு ஒப்புராகிறான். அதனால தான் நம்ம இன்றைக்கும் தாவீதை நினைக்கிறோம். வேதத்திலே வந்து தாவீதின் குமாரனே அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துக்கு ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போது அந்த உணர்வு தான் நம்மளுக்கு வேணும். தேவன் நம்மளோட பாவத்தை சுமந்துட்டாரு, இனி நம்மளுக்கு பாவத்துக்கான தண்டனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் அதோட கொடூரம், அந்த பாவத்தோட அந்த ஒரு இன்டென்சிட்டியை நம்ம புரிஞ்சு கொண்டு தேவன் நம்மளை உணர்த்தும் போது நம்ம உணர்வு அடைந்து தேவனிடத்தில் ஒப்புரம் ஆகிறோமா அப்படின்றது தான் நம்ம இந்த வார்த்தையில நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போது நம்மளோட பாவத்தை வந்து எத்தனை விதத்தில் தேவன் வந்து எப்படி எவ்வளோ தூரத்துக்கு மன்னிக்கிறாருன்னா, சங்கீதம் 103:12 வாசிங்க பார்ப்போம். ஸ்தோத்திரம். அவ்வளோ தூரம் பாவத்தை, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளோ தூரம் சொல்லுங்க பார்ப்போம். ஏன் சொல்ல முடியாது? ஸ்கேல் வச்சு அதை தான் சொல்ல முடியும் இல்லையா? சொல்ல முடியாது. அது வந்து இன்ஃபினிட்டி, அது போயிட்டே இருக்கும்.
அதே மாதிரி தான் அவருக்கு ஏசப்பாக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும் இவங்க வந்து பாவத்தை விட்டு வெளியே வர மாட்டாங்க, அவ்வளோ பாவத்தை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனாலும் அவர் கிருபையாக வந்து இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இயேசு கிறிஸ்து தன்னை ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிஞ்சு அந்த பாவத்தெல்லாம் சுமந்ததுனால எவ்வளோ பெரிய பாவமாக இருந்தாலும் அதை தள்ளுறாரு. ஆனால் இதையே சில பேர் என்ன சொல்கிறாங்க, ஹைப்பர் கிரேஸ்ன்னு போயிட்டு நீ கடைசி வரைக்கும் பாவம் பண்ணிட்டுரு, அதுதான் ஒட்டுமொத்தமாக இயேசு கிறிஸ்து மறிச்சிட்டாரு, நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு போயிடுறாங்க. அது இல்லை, அந்த பாவத்தை உணர்றதுக்காக தான் தேவன் வந்து நம்மளுக்கு திருப்பி திருப்பி இந்த வார்த்தைகளை கொண்டு உணர்த்தி கொண்டிருக்கிறார். 1 யோவான் 1:9 வாசிங்க. எந்த ஒரு பாவமும் அவர்கிட்டருந்து வர மன்னிப்பை தடை பண்ணாது. எப்போ நம்ம அதை உணர்ந்து ஒப்புராகும்போது. அதனால் யாருமே பாவி கிடையாது, யாருமே நீதிமான் கிடையாது. கடைசி வரைக்கும் நம்மளோட ஓட்டத்தை நம்ம வந்து திருத்திக்கிட்டே இருக்கணும், ஒவ்வொரு நாளும் மாற்றிட்டே இருக்கணும். ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கு ஃபஸ்ட்டு போன உடனே ஒரு மந்த்லி டெஸ்ட் வச்சுட்டு அதில் எல்லாத்துலேயும் ஃபுல் மார்க் வாங்கிட்டாங்க. அப்போ கடைசியில் நீ எக்ஸாமே எழுத வேணாப்பா, அடுத்த கிளாஸுக்கு போயிடலாம் அப்படின்னு நான் சொல்லுவாங்க இல்லை இல்லையா? கடைசி வரைக்கும் எக்ஸாம் எழுதிட்டேன், பாஸ் மார்க் வாங்கினாலும் எக்ஸாம் எழுதணும், ஃபெயில் மார்க் வாங்கினா எக்ஸ்ட்ராவாக படித்து எக்ஸாம் எழுதணும். ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையும். நம்மளுக்கு தேவன் வந்து எப்போல்லாம் நம்மளுக்கு ஆவியானவர் உணர்த்துறாரோ அந்த பாவத்தை எல்லாம் நம்ம வந்து ஒப்புராகணும், தேவனிடத்துல ஒப்பு கொடுத்துட்டு மனம் திரும்பணும். அந்த பாவத்தை வந்து நம்ம நியாயப்படுத்தணும். அப்படின்னா சவுலோட கதை தான் நம்மளுக்கு ஆகும். சவுலை தள்ளிட்டு தாவீதை ஏற்படுத்தினது போல் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை நம்ம இழந்து போவோம். நம்ம வந்து கிறிஸ்தவர்களாக இந்த இடத்துல ஒன்று கூடி இந்த நாளை தியானிச்சிருக்கணும்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம், எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம். நம்மளை வந்து தேவன் வந்து தேர்ந்தெடுத்து பிரிச்செடுத்திருக்கிறார், இந்த கிராமத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இந்த கிராமத்தை தேர்ந்தெடுத்து நம்மளை பிரித்து எடுத்து தேவன் தம் நாமத்தை நம்ம மீது போட்டிருக்கிறார். அப்போ அந்த நாமத்தை நம்மளும் போட்டிருக்காருன்னா நம்மளும் மற்றவங்கள மாதிரி வந்தோம் வாழ்ந்தோம் போனோம்ன்ற இல்லை, நம்ம வி நீட் டு கிரியேட் அன் இம்பேக்ட். ஸோ அதுதான் நம்ம அங்கே கல்வன் வந்து ரட்சிக்க அடைக்கிறதுக்கான ஒரு காரணம் என்னென்னா இயேசு கிறிஸ்துவோட இம்பேக்ட். அதுதான் இயேசு கிறிஸ்து நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு. அவர் பாவத்தை சுமந்துட்டு நம்மளுக்கு நம்ம அந்த பாவத்தின் என்ன சொல்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற ஒரு பனிஷ்மெண்ட்டை எடுத்து போட்டதுக்கான காரணம் என்னென்னா நம்ம அவருக்காக என்னவா இருக்கிறோம் அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா நம்மள மாதிரி இப்போது ரட்சிக்கப்படாத இந்த இடத்துல இல்லாத அந்நிய பிள்ளைகள் எவ்வளோ பேர் நம்மளோட நீதிமான்களாக இருக்கிறாங்களா இல்லையா? இருக்காங்க இல்லையா? நம்ம ஒரு 10 ரூபா கொடுக்கறதுக்கு 10 வாட்டி யோசிப்போம், 1000 ரூபாய் போகிற போக்கில் எடுத்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்போ அவங்க பார்த்தா அவங்க நல்லவங்களாச்சே நம்மளோட, கரெக்டாக இல்லையா? யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்பா நான்லாம் அப்படி தான் இருந்திருக்கேன்ப்பா, 10 ரூபாய் எடுத்துகிட்டு 10 வாட்டி வச்சு இது நம்மளுக்கு யூஸ் ஆகும்னு வச்சுப்போம். சரி, அப்போது அது வந்து நம்மளை வந்து இந்த உலகத்தில் வந்து எந்த ஒரு யூஸும் இல்லை. அப்போ நான் பார்க்க போனால் நம்மளோட நீதிமான்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. நம்மளுக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கிறாங்கன்னா we are here as a representative of kingdom. ஏன்னா மத்தேயு 6:32 சொல்லிருக்கலாம், 33 முதலாவது தேவனையும் தேவ ராஜ்யத்தையும் தேடுங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அந்த நல்ல மனசு, அன்பு, அக்கா சொன்னது போல் எல்லாமே வரணும்னா முதல்ல நம்ம யாரை தேடணும்? எதை தேடணும்? தேவனோட ராஜ்யத்தையும் வேற என்னத்தை தேடணும்? அவரோட நீதி எப்படி தேட முடியும்? வேதத்தை வாசிச்சா தான் நம்ம அவரோட நீதி என்னன்னு நம்மளுக்கு புரியும். அப்போ இந்த வேதத்தை வாசிக்க தான் நம்மளுக்குள்ள இருக்கிற பாவத்தை நம்மளால ஃபில்டர் பண்ண முடியும். இல்லைன்னா நம்மளுக்கு பாவமே தெரியாது. என்ன இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? பழைய ஏற்பாடில் ஒருத்தன் இன்னொரு ஆப்போசிட் அதான் உமன் இடத்துல ஒரு தப்பாக நடந்துக்கினா தான் அது விபச்சாரம். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? ஒரு பாவம் இன்டென்ஷனோட பார்த்தாலே, ஒரு நோக்கம் பாவமாக இருந்தாலே அது விபச்சாரம் ஆயிடுச்சு. அப்போ அவ்வளோ கொடூரமான விஷயம், அவ்வளோ ஸ்ட்ரிக்டான ஒரு விஷயம் இருக்குது கிறிஸ்தவத்தில். ஆனால் நம்ம அப்படியா இருக்கோம்? நம்ம டேக் இட் ஃபார் கிராண்டட். என்ன ஒரு வேலை ஆஃபீஸில் நடக்கலை, கவர்மெண்ட் ஆஃபீஸ்லனா 10 ரூபா கொடுத்தாலும் சரி, 10,000 ரூபா கொடுத்தாலும் சரி, எப்படியாவது அந்த வேலையை வாங்கிட்டு அப்புறம் வந்து சாட்சி சொல்லுவோம், கேசப்பா எனக்கு இது வாய்க்க செஞ்சார். அந்த 10,000 அப்படியே மறைச்சிடுவோம், முழு பூசணிக்கு அவர் சொல்ல மறைக்கிற மாதிரி.
கரெக்டா? அது பாவம், அதுக்கான அக்கௌண்ட் கொடுக்கணும். சரியா? அது வந்து நம்மளுக்கு உணர்வு இல்லாமல் இருக்கலாம். மனுஷனாக இருக்கிற எல்லாருமே பாவிகள் தான். ஆனால் அதை எப்பயாவது தேவன் உணர்ந்தார்னா உடனே உணர்ந்துடணும். அதை வந்து நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நம்ம இந்த 4ஆம் வாரத்திலேருந்து தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம். தேவன் நம்ம பாவத்தை எல்லாம் சுமந்துட்டு தன்னோட ஸ்தானத்தை விட்டு இறங்கி போகிறார். பிதாவை இடத்துலேருந்து பிதா தன் குமாரனை கைவிடுறாருன்னா அது எதற்காகனா நம்மளை கைப்பிடிக்கணும். அந்த ஒரு நினைப்போடு நம்ம இருப்போம். வாய்ப்பை கொடுத்தது கூட